அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம நம்மளோட இந்த பேஜில் ரப்பனா துவாக்களை மனப்பாடம் பண்ணுற சீரீஸ் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 4 துவாக்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 5வது துவா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகிய துவா தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து பாவ மன்னிப்பை பெறக்கூடிய பல துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. திருமறை குரான்ல அல்லாஹும் நிறைய துவாக்களை நம்மளுக்கு எப்படி நம்ம துவா கேட்கணும், என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம துவா கேட்கணும் அப்படிங்கிற பல துவாக்களை திருமறை குரான்ல அல்லாஹும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். அதுல நிறைய துவாக்கள் அல் பக்ரா சூராவில் இடம்பெற்றிருக்கு. அதுல ஒரு துவாவை தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் அந்த துவாவை நம்ம கத்துக்கலாம். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. இந்த அழகான சின்ன துவா சூரத்துல் பக்ரால கடைசி வசனமான 286வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கத்துத்தரான். இதுல இன்னும் 2-3 துவாக்களும் இருக்கு. அதை நம்ம ஒண்ணா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த துவாயோட பொருளை தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்து விட்டாலும் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே. நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செய்வோம், நிறைய பாவங்கள் செய்வோம். அப்பப்ப இந்த சின்ன துவாவை ஓதி நம்ம இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கணும். பாவம் செய்யும் போதுதான் ஓதணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்களை நம்ம தவறு செஞ்சிருப்போம். நம்ம இந்த துவாவை அடிக்கடி நம்ம கேட்டு இறைவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்ததா இருக்கும் நமக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்ம அனைவரும் சொர்க்கவாசிகளாக மாற அருள் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரப்பனா துவால சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.